Hi friends, welcome to channel Success in NEET. So இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா NEET 2024 ஓவர். ஸோ 2025க்காக நம்ம ஒரு நியூ சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறதா ஏற்கனவே போஸ்ட் போட்டிருந்தேன். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்லேருந்து லைக் 2025க்கு இப்போ இருந்தே கவர் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் சரி, ரிப்பீட் பண்ணுறவங்களுக்காக இருந்தாலும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு நான் ஒரு வீக்லி ஷெட்யூல் முன்னாடி வீக்லி ஷெட்யூல் கொடுத்துட்டு இருந்தேன். ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி ஃபாலோ பண்ணுறவங்களுக்குலாம் தெரியும். ஸோ என்ன பண்ணுவேன் அப்படின்னா, உங்களுக்கு எவ்ரி வீக் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி சப்ஜெக்ட் வைஸ் என்னென்ன சாப்டர் படிக்கணும் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருவேன். ஸோ அதே மாதிரி தான் போய் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு இப்போ இருந்தே போட்டோம் அப்படின்னா ஒரு 12 மந்த்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு நீட்டுக்கு. ஸோ நான் ஒரு 10 மந்த்ஸ்க்கு இருக்கிற மாதிரி ஒரு ஷெட்யூல் போட்டு ஒரு வீக்லி உங்களுக்கு ஷெட்யூல் கொடுக்குற மாதிரி ஃபஸ்ட்டு. ஸோ அந்த வீக்லி ஷெட்யூல்லேருந்து ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் வீடியோஸ் மேக்ஸிமம் நான் கெமிஸ்ட்ரிக்கு தான் இப்போதைக்கு போட்டுட்ருக்கேன். ஸோ பயோவுக்கு அடிஷ்னலாக சேர்த்துக்குருவோம். பயோ அண்ட் கெமிஸ்ட்ரி. ஃபிசிக்ஸ்க்கு சில டாபிக்ஸ் மட்டும் கவர் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் இஃப் யூ வாண்ட் அது என்ன மாதிரியான டாபிக்ஸ் நீங்கள் வேணுன்றது என்ன டாபிக் கேட்குறீங்களோ அதை பொறுத்து போடுவோம். ஸோ அதுக்கப்புறம் என்சிஆர்டி கொஷின்ஸ் இருக்கும்ல, ஸோ அது சால்வ் பண்ணுறேன். முடிஞ்சளவுக்கு நான் சால்வ் பண்ணி போடுறேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நான் அந்த பிடிஎஃப் இருக்கும், ஆன்சர்ஸ்க்குரிய பிடிஎஃப் என்கிட்ட இருக்குது. ஸோ அது ஷேர் பண்ணுறேன் இல்லாட்டி. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் பிஒய்க்யூ சீரீஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு அது நம்ம சால்வ் பண்ணியே போடலாம். பிகாஸ் எவ்வளோ கொஷின் சால்வ் பண்ணி போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளால் சால்வ் பண்ண முடியும், ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ண முடியும். ஸோ அந்த இது ஒன்று பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற பிளான். இஃப் யூ வாண்ட்னா வி கேன் ஆட். இப்போ இன்னொரு பிளான் கூட இருந்தது, பட் நான் அதை ஆட் பண்ணல. என்னென்னா, முன்னாடி அதான் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா கொஷின்ஸ்லாம் எக்ஸாம் டெஸ்ட்டெல்லாம் வச்சுட்டு இருந்தேன். இப்போது மெயிலில் கொஷின் ஷேர் பண்ணி அவங்க மறுபடியும் எனக்கு ஆன்சர் ஷேர் பண்ணி அந்த வீக்கில் எழுதினவங்களில் டாப் 3 யார் யார் அப்படின்னு போட்டு அதெல்லாம். பட் என்ன அதுனா கொஞ்சம் ரொம்ப வேலை. கொஷின் பேப்பர் நான் செட் பண்ணணும். அதுவும் எப்படின்னா, அந்த வீக்லி ஷெட்யூல் கொடுக்குறேன் பார்த்திங்களா, அதுக்கேற்ற மாதிரி கொஷின் அந்த சாப்டர்ஸ்லேருந்து கொஷின் நான் செட் பண்ணணும். அதை மறுபடியும் அந்த கூகுள் ட்ரைவில் அவங்களுக்கு மெயிலில் சென்ட் பண்ணணும். அந்த மாதிரி நிறையா பண்ணியிருந்தேன். ஸோ அது கொஞ்சம் டைம் எடுக்குது அப்படின்றதுனால தான் அதை பண்ணாமல் விட்டுட்டேன். இன்னொன்று அது இப்போதைக்கு எனக்கு பிளானில் இல்லை. பட் நீங்கள் இந்த சீரீஸ்க்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்க அப்படின்றத பொறுத்து நம்ம அதை ஆட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? இப்போதைக்கு எனக்கு பிளான் இல்லை, பட் அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ இது கிடைக்கிறத பொறுத்து. ஸோ மெயினாக வாட் ஐ நீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுவர் சப்போர்ட். பிகாஸ் அது யாருக்குமே பேசிக்காக பார்த்திங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு வேலை செய்கிறாங்க. இப்போ நீங்களே ஃபார் எக்ஸாம்பிள் படிக்கிறீங்க, அதுக்கேற்ற ஒரு ரெக்கக்னேஷன் இல்லை அப்படிங்கும்போது அது யாராக இருந்தாலுமே அந்த விஷயத்தில் ஒரு ஆர்வமே வராது. அதே மாதிரி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 இயர்ஸ் ஆகிருக்கும், உங்களுக்கே தெரியும். ஸோ ஸ்டில் 3K தான் இருக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில். ஸோ அது ஒரு எப்படி சொல்கிறது, அது கொஞ்சம் மற்றவங்க எப்படின்னு தெரியல. பட் ஸ்டில் நமக்கு ஓரளவு எந்த ஒரு விஷயத்துலையுமே ரெக்கக்னேஷன் கிடைச்சா மட்டும்தான் அதை நம்ம மோட்டிவேட்டாக எடுத்து அதை ஃபர்தராக பண்ணி நம்ம அந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப இன்வால்வ் ஆகி பண்ண முடியும். ஸோ நான் சொல்ல வர்றது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ சப்போர்ட்னால் ஒரு பெருசாக எதையுமே நான் கேட்க விரும்பலை. இப்போது ஒரு பர்சன் இருக்கீங்களா, ஒரு 5 பேருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பீங்க, எப்படியும் ஃப்ரெஷர்ஸாக இருப்பீங்க, இல்லை ரிப்பீட் பண்ணுறீங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு சரௌண்டிங், உங்கள் சுற்றி இருக்கவங்க எல்லாமே நீட் படிக்கிறவங்களா தான் இருப்பாங்க. ஒரு பர்சன் ஒரு 5 பேருக்கு ஷேர் பண்ண முடியாதா? அதுதான் நான் கேட்குறேன், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ அதுதான் ரொம்ப பேச வேணாம். உங்களோட இன்வால்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்னோடய இன்வால்மெண்ட் இருக்கும். இன்னும் வேறு எதுவும் சீரியஸ் ஆட் பண்ணணுன்னாலும் நீங்கள் சொல்லுங்கள், பார்த்து பண்ணிக்கலாம். கொஞ்சம் டைம் எடுக்கட்டும். அந்த சப்போர்ட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம புதுசாக ஆட் பண்ணுவோம். உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் யூர் சப்போர்ட்.